மருத்துவத்தில் உள்ள மெடிசினில் உள்ள ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் ஆஃப் மெடிசின். அந்த புக்குக்கு பேர் தான் ஹாரிசன்ஸ் டெக்ஸ்ட் புக் ஆஃப் மெடிசின். இந்த டெக்ஸ்ட் புக்கை எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டு டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் சுகர் மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்த முடியும், ப்ரெஷர் மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்த முடியும், கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்த முடியும், இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்த முடியும், இந்த வயரையும் குறைக்க முடியும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? டெக்ஸ்ட் புக் ஆஃப் மெடிசின் ஹாரிசன் டெக்ஸ்ட் புக்கில் சொல்லியிருக்கா. பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணால் தான் இதெல்லாம் நிரந்தரமாக நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு நான் சொல்லலை, புரிஞ்சுதா? ஏன் அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். அப்போ நம்ம பேலன்ஸ்டு டயட்டை யாராவது ஃபாலோ பண்ணுறோமா? இல்லை. சும்மா வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நாவல் பழம், ஆவாரம் பூ, கொய்யா இலை, மாங்காய் இலை, வேப்ப இலை, சியா சீடு, பம்கின் சீடு, நெல்லிக்காய் ஜூஸு, வேற என்னது, வேறது எனக்கே தெரியல, யோகா, மெடிடேஷன், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், எந்த மாத்திரையும் என்னைக்கும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது அப்படின்னு நான் சொல்லல, ஹாரிசன் டெக்ஸ்ட் புக் சொல்லுது. புரிஞ்சுதா? இதுக்கு மேலே உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த தம்பி 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 140லேருந்து 70 கிலோ. வெந்தயமும் கொடுக்கல, புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட்டு குறைக்க ஊசி போட்டுட்டு இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? ஷேம் ஷேம் ஷேம், பப்பி ஷேம். வெயிட்டை குறைக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க, ஷேம். உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறது ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணி பேசுங்க, ஒன்லி பை பேலன்ஸ்டு டயட். ஓகே.